அண்மை செய்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் கேட்கலாம். நௌசாத், இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசுத் தலைவரை சந்தித்து இருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். நாளை டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். இக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிலையில இன்று குறிப்பாக டெல்லியில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திக்க சென்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் சந்திக்க இருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க. தொடர்ந்து அவருக்கு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே கடந்த டெல்லிக்கு செல்லும் பொழுது அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தால், பிறகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளையும் மற்றும் பதவி சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளும் வைத்தது பார்க்க முடியுது. ஆனால் அமித்ஷாவை சந்திக்கவில்லை, மேலும் காங்கிரஸ் தலைவரை சந்திக்கவில்லை. அது விமர்சனமாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் தற்போது இந்த இந்த முறை பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாநில முதல்வர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்கும் நிலையில இன்று முன்பாக சென்றிருக்கிறார். இன்று மிக முக்கியமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் துணை குடியரசு சி பி ராதாகிருஷ்ணனையும் சந்திக்க இருக்கிறார். தற்போது ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருக்கிறார். தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் குறிப்பாக குடியரசுத் தலைவர் கையெழுத்திட பல்வேறு கோரிக்கை இருப்பதா, அதெல்லாம் அவருடைய வலியுறுத்தப்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. சரவணன். நௌசாத், இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் என்ன கோரிக்கை வைத்தார் தமிழகத்திற்காக? குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், குடியரசுத் தலைவருடைய கையெழுத்தில் அது இட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நம்ம கடந்த காலகட்டங்களுடைய முதல் மு.க. ஸ்டாலின் வைத்திருந்தார். அதே போல இந்த முறை ஆட்சி பொறுப்பு தாவேகா அரசு குறிப்பாக குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்காக காத்திருக்கக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசுக்கு அனுப்பக்கூடிய பல்வேறு திட்டங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு உரிமை சார்ந்த விவகாரத்தில் குறிப்பாக குடியரசு கையெழுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. என்றால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வைத்து குறிப்பாக தமிழக மக்களுடைய நலனை காப்பதற்கு இந்த அரசு செயல்படுமா என்ற கேள்வி எதிர்க்கக்கூடிய நிலையில் தான் தற்போது ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் சந்தித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தற்போது சந்திப்புகள் சென்றிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.